குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல். ரிவிஷன் டெஸ்டுடைய 6ல வந்து நம்ம பாலிட்டி ஃபுல் டெஸ்ட் இதை கீவோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீரிங் கமிட்டி, அரசியல் நிர்ணய சபையுடைய சீரிங் கமிட்டியோட சேர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். சரிங்களா? அதே இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படின்றது இப்போதான் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? 2 வருடம் 11 மாதம் 18 நாள் இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்தது இருந்து 47ல ஆரம்பிச்சு 49ல முடிப்பாங்க. 1950ல வந்து ஜனவரி உங்களுக்கு தெரியும் ஜனவரி 26 அதை வந்து அங்கீகரிச்சதுனாலதான் நம்ம ரிபப்ளிக் டேன்னு சொல்றோம். ஸோ அரசியலமைப்பு ரிபப்ளிக் டே வந்து நான் ஏன் ரிபப்ளிக் டேன்னு சொல்றோம் அப்படின்னா, எப்ப ஒரு நாடு ரிபப்ளிக் ஆகும் அப்படின்னா அதோடைய தலைவன், ஒரு நாட்டினுடைய தலைவன், அதாவது ரிபப்ளிக்னா இங்கிலீஷ்ல ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஸ்டேட்னா இங்க மாநிலம்னு பொருள்படாது. பாலிட்டியில ஸ்டேட்னா என்னன்னு பொருள்படும்? அரசாங்கம்னு பொருள்படும் இல்லையா? சோ ஒரு நாட்டினுடைய இல்ல ஒரு அரசாங்கத்துடைய தலைவன் அப்படின்னா யார் அது? ஆல்வேஸ் யார் தான்? பிரசிடென்ட் தான். சரியா? எப்போ ரிபப்ளிக்னா இருந்தா. குடியரசு நாடு என்றால் ஒரு நாட்டினுடைய தலைவன் யாரா இருப்பா? பிரசிடென்டா இருப்பா. அதுவே ஒரு நாட்டினுடைய தலைவன் மன்னரா இருந்தா, மொனார்க். சரியா? மன்னரா இருந்தா அது என்ன அழைக்கப்படும்? அந்த நாடு மொனார்கி, மன்னராட்சி என்று அழைக்கப்படும். அப்ப மன்னராட்சியும் குடியரசு நாடுங்கிறதா இந்த எதிரெதிர் சொற்கள். பல பேர் என்ன பண்ணிருப்போம், மன்னராட்சிக்கு ஆப்போசிட் வந்து மக்களாட்சிம்பாங்க. அப்படி கிடையாது. சரியா? கிளாஸ்ல நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், மன்னராட்சிக்கு எதிர் வந்து என்ன கிடையாது? மக்களாட்சி கிடையாது. மன்னராட்சி இருக்கு, மன்னராட்சியும் மக்களாட்சியும் இருக்கலாம். அதே மாதிரி குடியரசு மக்களாட்சியும் இருக்கலாம். மக்களாட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. டெமோக்ரஸி அப்படின்னா மக்கள் தன்னுடைய தலைவனை தேர்ந்தெடுப்பது அப்படின்றது வந்து அது மன்னராட்சியிலும் நடக்கும், குடியரசிலும் நடக்கும். சரியா? ரெண்டுத்திலும் நடக்கும். சரியா? எதிரெதிர்ட்டம் குடியரசும் மன்னராட்சியும் தான் எதிரெதிர்ட்டம். அப்ப குடியரசுனா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்றது யாரா இருக்கணும்? மக்களுள் ஒருவரா இருக்கணும், அதாவது குடியரசுத் தலைவர். சரியா? மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம், நம்மனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பான். we elect some people and the elected people elects the president. சரியா? ஓகே. முடியாட்சி மன்னராட்சி எல்லாம் ஒண்ணுதான். ரைட், ஓகே. சோ இந்த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நம்ம முன்னாடியே சொல்லது போல 1773ல ஒழுங்குமுறை சட்டம் வந்துச்சு, ரெகுலேட்டிங் ஆக்ட். சரிங்களா? அதுல இருந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் இருந்து 1947ல இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். சரிங்களா? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சட்டம், இந்திய சுதந்திர சட்டம் 1947 வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்கள், பட்டயங்கள் இதெல்லாம் படிச்சீங்கன்னா அது ஹிஸ்டரி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சரியா? அதுக்கப்புறம் 47ல இருந்து 1950 இந்த கேப்ல நடக்கக்கூடியது அதுதான் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பை உருவாக்கிய வரலாறு, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதுல இருந்து கேரண்டீடா நமக்கு வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஒரு நல்ல டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவலை முழுமையா படிக்கணும், அதை படிச்சோம்னா நமக்கு ஒரு கேள்வி வந்து கேரண்டீடா வந்துடும். சரியா? ஸோ விச் ஆஃப் த அடுத்த கொஸ்டின், கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சொல்லப்படாத விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்கிறான். சரியா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. என்ன இருக்கு உங்களுக்கு? 3 என்ன? பாகம் 3 என்ன? எஃப்ஆர். பாகம் 4 என்ன? டிபிஎஸ்பி. பாகம் 4A என்ன? எஃப்டி. இந்த எஃப்டிங்கிறது எப்போ வந்துச்சு நமக்கு? இது இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தது. சரியா? அப்ப எஃப்டியுமே என்ன கிடையாது. சரியா? ஆமா. அங்க என்ன கொடுத்திருக்கான்? அடுத்தது ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்திருக்கான். ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு விஷயம் கொடுத்திருக்கான். மனித உரிமைகள்ங்கிறது பொதுவான விஷயம். சரியா? மனித உரிமைகள்ங்கிறது என்னது? ஒரு பொதுவான விஷயம். அப்ப நமக்கு இதுல எது வரல? அடிப்படை கடமைகள். இந்த அடிப்படை கடமைங்கிறது யார் கொண்டு வந்தா? ஸ்வரான் சிங் குழு, ஸ்வரான் சிங் கமிட்டி. ஸ்வரான் சிங் கமிட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரால் நியமிக்கப்பட்டது? இந்திரா காந்தி அம்மையால் நியமிக்கப்பட்டு. சரிங்களா? 1900 எப்ப வந்தது? 1976ல 42வது சட்டத்திட்டம் 42nd CAA. 42nd CAA வந்து இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தது. 42nd CAA என்ன பேரு? We can call it as mini constitution because so much of changes has been taken place during her era. சரி, அவங்களுடைய காலகட்டத்துல அந்த எக்கச்சக்கமான சரத்துகளும் மாற்றங்களும் ஏற்பட்டனால அந்த சட்டத்திருத்தையே நம்ம என்னன்னு சொல்லி அழைக்கலாம்? மினி கான்ஸ்டியூஷன் சொல்லி அழைக்கலாம். ஸோ எஃப்டியும் அப்படிதான் வந்தது. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க என்ன கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ்ன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா இந்த அரசியலமைப்புல ஹியூமன் ரைட்ஸே இல்லையே
அப்படின்ற மாதிரி நம்ம என்ன ஆயிடலாம், கன்ஃபியூஸ் ஆயிடலாம். அப்படி வராது. சரியா, இங்க ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறது ஜெனரிக் டேர்ம் இது. சரியா, இது வந்து என்னது, ஒரு ஜெனரிக் டேர்ம். அதனால எஃப்டி தான் நீங்க சொல்லணும். சரியா, மொத்தம் எத்தனை எஃப்டி இருக்கு, எத்தனை எஃப்டி இருக்கு? 11. ஆமா, 11 எஃப்டி இருக்கு. சரியா, வாயை திறந்து சொல்லுங்க. 9 நாள்ல இருக்கு. சரி, ஜட்ஜாவும் இருந்து பிரசிடென்டாவும் ஆனவர் ஜஸ்டிஸ் ஹிதாயத்துல்லா. சரிங்களா, ஸோ இதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பேன். பிரசிடென்டோட லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் லிஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ரெண்டுமே ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட் படிச்சிருக்கணும். பிரைம் மினிஸ்டரோட லிஸ்ட்டும் பிரசிடென்டோட லிஸ்ட்டும் படிச்சிருந்தீங்கன்னா யாரு யார் என்னவா இருந்து, ஐ மீன் ஒரே நேரத்துல, ஐ மீன் சீஃப் ஜஸ்டிஸாவும் இருந்து பிரசிடென்டாவும் இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஹிதாயத்துல்லா. சரி, எத்தனை ஸ்கெடியூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபால ரிசர்வேஷன் பத்தி சொல்லுது? 4 ஸ்டேட்ஸ். இங்க வந்து என்ன வரணும், மாநிலங்கள் மற்றும் யூனிவர்சிட்டி மாநிலங்களுக்கு இடையே விவரிக்கும். இங்க வந்து ராஜ்யசபால இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் வரணும் இல்லையா? ராஜ்யசபா ரிசர்வேஷன் பத்தி பேசுறது தான் என்னது, அட்டவணை 4. ரிசர்வேஷன் ஆஃப் ராஜ்யசபா, எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு இடஒதுக்கீடு அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியது. சரியா, ரைட். அடுத்தது அரசியலமைப்புடைய கார்டியன், ஹூ இஸ் கன்சிடர்ஸ் அ கார்டியன் 5ல. ஆமா, சுப்ரீம் கோர்ட் தான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தான் என்ன பண்ணும், சட்டத்தை, நான் உங்களுக்கு அடிப்படையில் சொல்லியிருப்பேன், ஒருத்தன் சட்டத்தை உருவாக்குறான், ஒருத்தன் சட்டத்தை அமல்படுத்துறான், ஒருத்தன் சட்டத்தை பாதுகாக்கிறான். ஒன் ஹூ மேக்ஸ் த லா யாரு, லெஜிஸ்லேட்டிவ். ஒன் ஹூ எக்ஸிக்யூட்ஸ் த லா, எக்ஸிக்யூட்டிவ். ஒன் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் த லா, ஒன் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் த லா யாரு, நீதிபதி. ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஸோ 3 தூண்கள். இவ்வாறு 3ஆக அரசாங்கத்தை பிரிக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு பேர் என்ன, செப்பரேஷன் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு. சரியா, இந்த கோட்பாடு எப்ப வந்தது, யார் சொன்னது? மாண்டெஸ்கியூ பிரெஞ்சு புரட்சியில சொல்லியிருப்பார். பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் நடந்தது. சரியா, ஓகே. சோ அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி சொல்லக்கூடியது, அமெண்ட்மெண்ட் பத்தி சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா எங்க லுக் அட் இயர் 20. சரியா, பார்ட் XX ஞாபகம் வச்சுக்கணும், பார்ட் XX ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபெடரல் கண்ட்ரி எது, முதல் ஃபெடரல்னா என்ன, கூட்டாட்சி. வெரி குட், கூட்டாட்சி நாடு எது, முதல் கூட்டாட்சி நாடு? அமெரிக்கா. அமெரிக்கா தான் முதல் கூட்டாட்சி நாடு. சரியா, அந்த கொடியில வந்து 50 நட்சத்திரம் இருக்கும். அமெரிக்கா கொடியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 50 நட்சத்திரம் இருக்கும். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தும் எதை குறிக்குது அப்படின்னா 50 மாகாணத்தை குறிக்குது. சரியா, எதை குறிக்குது, 50 மாகாணம். அப்போ என்ன ஆச்சுன்னா, சுதந்திரம் பெறும் பொழுது 1780களில் 1880களில் பிரிட்டிஷ் கிட்ட இருந்துதான் அமெரிக்கா வந்து சுதந்திரம் பெற்றுச்சு. அப்படி பெறும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த 50 மாகாணங்கள் இருந்த எக்ஸிஸ்டிங் மாகாணங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெள்ளக்காரனை அடிச்சு துரத்தி வாஷிங்டனுடைய தலைமையில, சரியா, தாமஸ் ஜெஃப்ரி, ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில என்ன பண்ணாங்க அப்படின்னா டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திர அறிக்கை. என்ன சொன்னாங்க, டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திர அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு எழுதி, சரியா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படி, சரி இந்தியாங்கிறேன், அமெரிக்கா சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, உருவாக்கி அப்படி ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. அப்ப 50 சேர்ந்து உருவாக்குறதுனாலதான் அது கூட்டாச்சு. அங்க யார் பவர்ஃபுல் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர்ஃபுல் அப்படியா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பவர்ஃபுல்லான்னு கேட்டீங்கன்னா எது பவர்ஃபுல், ஸ்டேட் தான் பவர்ஃபுல். அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும். ஆனா இதுக்கு அப்படியே இதுதான் கூட்டாட்சின்னு சொல்றது. இப்ப இதுவே இதுக்கு ஆப்போசிட் என்ன, ஒற்றையாட்சி, யூனிட்டரி. இந்தியா என்பது என்ன, இந்தியா என்பது கூட்டாட்சி ஒற்றையாட்சியா? கூட்டாட்சி தத்துவத்துடன் கூடிய ஒற்றையாட்சி. சரி, ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஆர்டிகல் 1 வந்து இந்தியா வந்து ஒற்றையாட்சி தான். சரியா, கூட்டாட்சின்னு எங்கேயும் மென்ஷன் ஆகல, எங்க மென்ஷன் ஆயிருக்கு, எங்கேயுமே மென்ஷன் ஆகல. சரியா, கூட்டாட்சி தத்துவம் அப்படின்றது ஆங்காங்கே தெளிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். சரி, ஆங்காங்கே தெளிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் ராஜ்யசபால. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப ஃபேக்சுவலான ஒரு ஏரியா, யூபி அண்ட் சிக்கிம்.
சரியா? எப்போ வந்து எப்படி அதிகமான ஓட்டு கொடுப்பான்? மக்கள் தொகை வச்சுதான் கொடுக்குறான். அப்ப அதிகமான மக்கள் தொகை எதுங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? கம்மியான மக்கள் தொகைக்கும் அதிகமான மக்கள் தொகைக்கும் நம்ம வேறுபாடு பார்த்துக்கலாம். எப்படின்னு புரியுதா ட்ரிக்கு? லோக்சபா ராஜ்யசபா சீட் எதை வச்சு கொடுக்குறான்? மக்கள் தொகை வச்சு தானே கொடுக்குறான். எந்த இடத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்குமோ அங்க சீட் அதிகமா இருக்கும். ம், சரி. சோ இந்தியால என்ன எலெக்ஷன் நடக்குது? இது அடிக்கடி நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தியிருக்கேன். என்ன எலெக்ஷன் நடக்குது இந்தியால? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம், FPTP முறைன்னு சொல்லியிருக்கேன். சொன்னா FPTP முறை. FPTP முறைங்கிறது உங்களுக்கு நான் அழகா விளக்கியிருக்கேன். அதுதான். அது இன்னொரு எலெக்ஷன் சிஸ்டம் இருக்கு. என்ன இன்னொரு எலெக்ஷன் மெத்தட் இருக்கு இந்தியால? என்ன எலெக்ஷன் மெத்தட்? விகிதாச்சார ஒற்றை வெரி குட். மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். அப்படின்னா அதுல யார் யாருக்கெல்லாம் எலெக்ஷன் நடக்கும்? ராஜ்யசபா MP, குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் VP பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் MLC சட்ட மேலவை உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினர். இப்போ ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கும் இல்லையா? ஈரவை சட்டமன்றங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒன்றுதான் இருக்கு. ஆனா இது தமிழ்நாட்டை தாண்டி மொத்தம் 6 மாநிலங்கள் என்ன இருக்கு? 2 இருக்கு. சட்டமன்ற கீழவை, சட்டமன்ற மேலவைன்னு சொல்லுவோம். இப்ப சட்டமன்ற மேலவைக்கு வந்து தேர்தல் எப்படி நடக்கும்? ப்ரொபோர்ஷனல் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில தான் நடக்கும். சரிங்களா? இதுலயும் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட், STVன்னு ஒன்று சொல்லுவோம். சரியா? ரகசிய ஒற்றை மாற்று வாக்குரிமை அப்படின்ற சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் சிஸ்டம் அப்படின்றதுதான். அப்போ இந்தியால எந்த வாக்குரிமை இருக்குன்னு கேட்டா இந்தியால 2மே தான் இருக்கு. சரியா? இந்தியால 2மே தான் இருக்கு. விளங்குதா? அதனாலதான் ஆப்ஷன்ல உங்களுக்கு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்ட் கொடுத்திருந்தா, சரியா, வீச்சார பிரதிநிதித்துவம் கொடுத்திருந்தா அது தப்பா இருக்கு கொஸ்டின். அதான் கொடுக்கல. ஏன்னா இப்ப இன்னும் வீச்சார பிரதிநிதித்துவம் இல்லைன்ற மாதிரி ஆகுமா? அதுதான் இருக்கு. அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஸோ JVP கமிட்டிங்கிறது எதுக்காக வந்தது? மாநில மறுசீரமைப்புக்காக வந்தது இல்லையா? மாநில மறுசீரமைப்புக்காக வந்தது. ஸோ இது இதோடைய இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எக்ஸ்பிளனேஷனா? இது எக்ஸ்பிளனேஷன் இது கிடையாது. இதோட எக்ஸ்பிளனேஷனா இது? இதோடைய உறுப்பினர்னு சொல்ல வரோம். அப்ப both statements are correct, but this is not the explanation of A. ஓகே, மொத்தம் எத்தனை குழுக்கள் வந்திருக்கும் மாநிலங்கள் சீரமைப்பதற்காக? முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் எது? எது? ஒரிசாவா? ஆந்திரா. ஒரிசான்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒடிசா தான், அதுக்கப்புறம் தான் ஆந்திரா வரும். முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திராங்க. சரிங்களா? முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா தான். சரியா? யார் சொன்ன ஒடிசான்னு? டெஸ்ட் இல்லாங்களா? ஆமா சார், இல்ல நான் புக்ல ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு, அதனாலதான். இல்லம்மா. முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா தான். சரிங்களா? ஆந்திரா தான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மொழிவாரி சட்டம் எப்போ வந்திருக்கும்? 1956ல வந்திருக்கும். சரியா? 1956ல வந்திருக்கும். என்னென்ன குழுக்கள் இருக்கு இது வரைக்கும்? மொழிவாரி குழுக்கள் சொல்லுங்க வரிசையா. SK தார். இனிஷியலோட சொல்லி போடுங்க. SK தார் குழு, அப்புறம் JVP குழு. சரிங்களா? SK தார், JVP. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. அந்த JVPங்கிறது யாரும் கேட்டு, இது ரொம்ப ஈஸி. பார்லிமெண்டத்துடைய பேரும் இதுவும். நம்ம பார்லிமெண்டத்துக்கு என்ன மெத்தடு? நம்ம பார்லிமெண்டத்துக்கு என்ன பேர் சொல்லுவோம்? நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு என்ன பேரு? என்ன ஃபார்ம்? வெஸ்ட்மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்ட் நம்மளுது. சரியா? இந்த வெஸ்ட்மினிஸ்டர்ங்கிற பேர் எங்கிருந்து வந்துச்சுன்னா, வெஸ்ட்மினிஸ்டர்ங்கிறது பிரிட்டிஷ் நாட்டுடைய அந்த பார்லிமெண்ட் இருக்கிற அந்த வீதி, ரோட்டுக்கு பேர். சரியா? ரோட்டுக்கு இருந்ததுனால வெஸ்ட்மினிஸ்டர் வீதியில இருந்ததுனால அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட்னு சொல்லுவோம் நம்ம. அந்த பிரிட்டிஷ் நம்மள ஆட்சி பண்ணிட்டு அந்த செட்டப் அப்படியே விட்டுட்டு போனதுனால இந்தியன் பார்லிமெண்டரி ஃபார்ம் என்னதான்? வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்டரி ஃபார்ம் தான். சரியா? ஓகே. சோ எது கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் ஆகல? எதிர்கட்சி தலைவரை பத்தி எதை மென்ஷன் ஆயிருக்கா? லீடர் ஆஃப் அப்போசிஷன் பத்தி மென்ஷன் ஆகல, தனியா இருக்கு. மத்ததெல்லாம் பாருங்க. எமர்ஜென்சிக்கு கண்டிப்பா இருக்கு. அவசர நிலை, எத்தனை அவசர நிலைகள் இருக்கு வரிசையா சொல்லுங்க. 352, 356, 70, 365 ஒண்ணு இருக்கு. சரியா? இது ரெண்டும் மாநிலங்களுக்கு. 356ம் 365ம் எதுக்கு வரும்? மாநிலங்களுக்கு வரும். என்ன அஜித் மறந்தாச்சா?
இது தேசிய 360. சாரி 70ன்ட்டேனா 360 360. இது வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி சரியா, நிதி அவசர நிலை. இது வந்து இந்தியால ஏற்பட்டதே இல்லை. இந்தியாவில் இது வரைக்கும் நிதி அவசர நிலை ஏற்பட்டதே இல்லை. 52, 56, 65, 360 ஞாபகம் வச்சுக்கி. இப்போ நமக்கு 1975, 76ல நம்ம இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது வந்தது வந்து பாத்தீங்கன்னா எது, நேஷனல் எமர்ஜென்சி. சரியா, நேஷனல் எமர்ஜென்சி வந்தது. அந்த டைம்ல தான் அந்த 42வது சட்ட திருத்தம் அப்படின்றது அந்த அம்மா பண்ணாங்க. சரியா, ம் 214ல எது தவறு? ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் தமிழ்ல வந்து இது வந்து 214 இல்ல 21ங்கிறது இங்க தப்பா இருக்கு. ஆர்டிகல் 21A வரணும் இங்க. சரியா, 214 கிடையாது. சரியா, 21A. அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆப்ஷனை பார்த்தாலே புரிஞ்சிருக்குமே. ஆப்ஷனை பார்த்து மாத்திட்டீங்களா இல்ல 214வது ஆர்டிகல் நினைச்சிட்டீங்களா? 214 கிடையாது, 221A. 21A என்னது? கல்வி உரிமை. சரியா, ஆமா. ஓகே. சோ அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடியது யாரு? சுப்ரீம் கோர்ட் தான். எப்படி சொல்றீங்க? எப்படி உத்தரவாதம் கொடுக்குது சொல்லுங்க பார்ப்போம். யாரு கரெக்டா சொல்றீங்க பார்ப்போம். 32. வெரி குட். 32 மூலியமா தான் உத்தரவாதத்தை கொடுக்குது. சரியா, 32. அப்புறம் இன்னொன்று இருக்கே 13 சொல்ல முடியாது. அடிப்படை உரிமைக்கு சரி. சரி, 13ங்கிறது வந்து அப்படி சொல்ல முடியாது. மக்களுக்கு எப்படின்னு அடிப்படை உரிமையை பாதுகாக்கிறதுக்கு தான் அது. இங்க மக்கள் அப்படின்ற கான்செப்ட் வரல. சரியா, 13ங்கிறது நீதி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரீம் பவரை கொடுக்குது. சரியா, 32 தான் மக்களுக்கு மக்களுடைய அடிப்படை உரிமை பாதுகாக்கிறது 32 தான். ஆனா இது சுப்ரீம் கோர்ட் தானே. ஹைகோர்ட் விட்டுட்டீங்களே. ஹைகோர்ட்டுக்கு என்ன? 226. சரியா, 13னா என்ன ஆக்சுவலா? வாட் இஸ் 13? ஏதாவது இதா இருந்தா அத போய் அங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லும். இல்லைங்க, 13ங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூ. சரியா, அதாவது அடிப்படை உரிமையை நம்மள மக்களுக்கு பாதகம் விளைவிக்கிற வகையா அரசாங்கம் மக்களுக்கு பாதகம் விளைவிக்கும் வகையா அரசாங்கம் ஸ்டெப் எடுத்துச்சுன்னா அத சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த சட்டத்தை செல்லாதுன்னு சொல்ல முடியும். அதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. சரியா, அதுதான். அப்ப இது வந்து அரசியலமைப்புக்கே ஒரு பாதுகாவலன் அரண் இது. அதாவது நீதிபதிக்கு பவர் அதிகமா கொடுக்குது. நாளைக்கே இப்ப சட்டம் சொல்றாங்க, நாளைக்கு எல்லாருமே இந்தியாவில இருக்கவங்க எல்லாருமே மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அடிச்சாதான் வந்து இல்ல மொட்டை அடிக்காதவங்களை தூக்கி நான் உள்ள ஜெயில வச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு அரசு சட்டம் கொண்டாட முடியுமா? தாராளமா கொண்டாடலாம். சரியா, பாராளுமன்றம் நினைச்சா என்ன சட்டம் வேணா கொண்டாடலாம். ஆனா இப்படி ஒரு சட்டம் வருதுன்னா நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்க? சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும்? சட்டம் வந்துடும், அமல் ஆயிரும். ஆனா சுப்ரீம் கோர்ட் உடனே அதை கலந்து பேசி என்ன பண்ணிடுவோம்? இப்படி இது வந்து மனித உரிமை, அவன் முடி வளர்க்கறது அவன் விருப்பம், அதை ஏன் வளர்க்கூடாது, மொட்டை அடிக்கணும் நீங்கன்னு சொல்றது, இது மனித உரிமையை மீற தலையிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அந்த பார்லிமெண்ட் போட்ட சட்டத்தை சுப்ரீம் கோர்ட் செல்லாதுன்றும். சோ இந்த பவர் எப்படி வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு? 13 வழியா வந்துச்சு. ஓகேவா? சோ நம்ம இங்க சொல்றது 32, 226. சரியா, மக்களும் சுப்ரீம் கோர்ட்டும். ஒரு மக்கள் இப்ப நாளைக்கு வந்து ராஜலட்சுமி நினைச்சா வந்து சுப்ரீம் கோர்ட் போக முடியுமா? போக முடியும். எப்படி போக முடியும்? 32 வழியா போக முடியும். ஹைகோர்ட் போக முடியுமா? போக முடியும். 226 வழியா போக முடியும். சரியா, இதுதான் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுது. சரி, அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? சோ என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்ரெடி டோல்ட் யூ ஒன்லி அப்படின்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா இங்க ஒன்லி கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா சிறுபான்மைங்கிறது இதுலதான் இருக்கு. 2 சிறுபான்மை தான் அரசியலமைப்பின் படி இருக்கு. என்னது? ஒண்ணு மொழிவாரி, இன்னொன்னு மதவாரி. சரியா, ஒண்ணு மொழிவாரி, இன்னொன்னு மதவாரி சிறுபான்மை. ரைட்டு. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி லாங் கொஸ்டின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாங் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி பேரா ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் வந்தாலே 1க்கு 3 முறை படிங்க, தப்பு இல்லை. 1க்கு 3 முறை படிங்க. ஏன்னா
இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம படிக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும்போது நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் படிக்கிறோமா, அந்த மாதிரி இந்த மாதிரி பல்க் கொஸ்டின்ஸ் வந்தாலே நம்ம வந்து பொறுமை காக்கணும். சரியா? பொறுமை காத்து அது சரிதானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அந்த ஒண்ணு இது எப்படி படிக்கணும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்துச்சுன்னா முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் படிங்க. சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் படிங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, டக்குன்னு இது வந்து பார்த்தோன்னே சொல்லிடலாம். அடிப்படை சட்டம்ங்கிறது யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்? குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வெள்ளைக்காரனை வந்து அவன் அடிப்படை சட்டத்தை அடிப்படை கடமையை செய்யடான்னு சொல்லி அவனை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். சரியா? அப்ப இந்த கரெக்ட்னா அப்ப என்ன கேட்டிருக்கான்? கரெக்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப பாருங்க, இதுவும் தான் கரெக்ட். கரெக்டா? இதுவும் தான் கரெக்டா இருக்க முடியும். எப்படி சொல்றேன்? ஏன்னா 4 கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பி அண்ட் டி தானே கரெக்டா இருக்க முடியும். புரியலன்னு நினைக்கிறேன். பிரதீபா புரியுதா? வேற எங்கேயாவது 4 இருக்கா? 4 கரெக்ட். அப்ப இது 2 ஸ்டேட்மெண்ட் தான் 4 வருது. அப்ப 1 2 3 2 and 3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ வந்து அடுத்து நமக்கு எது தெரிஞ்சா நம்ம கரெக்ட்னு சொல்லிடலாம். அடுத்து 3 பாருங்க. இப்ப நமக்கு வந்து இப்ப பி அண்ட் டில எது கரெக்ட் தானே இப்ப கண்டுபிடிக்கணும். இப்ப பி அண்ட் டி கரெக்ட்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? மூணாவது ரைட்டா தப்பான்ற வச்சு கண்டுபிடிச்சலாம். புரியுதா உங்களுக்கு? மூணாவது பாருங்க, துரான் சிங் கமிட்டி மூலியமா தான் அடிப்படை கடமை வந்துச்சுன்றான். சரியா தப்பா? கரெக்ட். அப்போ 3 கரெக்ட். அப்போ 3 4 கரெக்ட். 3 4 கரெக்டா இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது? ஒண்ணுதான், ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். இப்ப எது உங்களுக்கு வேலை நிறைய இழுத்துச்சு? பி ஆப்ஷன் 1 2 4. இல்லைங்க, 4 ஆப்ஷனையும் படிச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸியா, இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸியா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா. இப்போ நீங்க இவ்வளவு பெரிய கொஸ்டின், இப்போ எல்லா கொஸ்டின் இந்த மாதிரி பார்க்க பல்கா இருந்துச்சுன்னா, இப்ப இந்த மாதிரி ஒத்தையா இருந்தா பிரச்சனை இல்லை. பல்கா இருந்தாலே நமக்கு இப்படி கொஞ்சம் கேர் ஆயிடும். சரியா? ஒரு கொஸ்டின்னா பிரச்சனை இல்லை. தொடர்ந்து அந்த மாதிரி 10 கொஸ்டின் வந்துச்சுன்னா சொபான்னு ஆயிடும். சரியா? எவ்வளவு சந்திக்கிறது? 200 கொஸ்டின் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்ல. அப்போ இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியா டேக்கிள் பண்ற மெத்தட் இதுதான். சரியா? சோ ஒண்ணு தீர்க்கமான முடிவு, அந்த நீங்க எடுக்கக்கூடிய முதல் தீர்க்கமான முடிவு தப்பா இருந்ததுன்னா சோலி முடிஞ்சு, கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா தப்புன்னு தான் வரும். என்ன செல்ல மேடம், ரொம்ப யோசிக்கிறீங்களே? சரி, அடுத்து போலாமா? பாருங்க, நிறைய ஒன்லி வருது. நான் வேற உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஒன்லின்னு வந்தாலே கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இங்க வரக்கூடிய இது வரைக்கும் பார்த்தா எல்லா ஒன்லியும் கரெக்ட் ஒன்லியா தான் இருக்கு, ராங் ஒன்லிஸா வரல. ஓகே. இப்பதான் சொன்னேன், மைனாரிட்டிஸ்னால 2 மைனாரிட்டிஸ் இருக்காங்க இந்தியால. ஒண்ணு மொழிவாரி சிறுபான்மை, இன்னொன்னு மதவாரி சிறுபான்மை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு தான். ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு அப்படின்னாலே ஒன்னு 2 ஒன்லி இருக்கணும், இல்ல 1 and 2 இருக்கணும், இல்ல நன் ஆஃப் தப்பா கூட இருக்கலாம், 3மே இருக்கலாம். சரியா? சோ இங்க எத்தனா கொஸ்டின்? 18 டி. 2 நன் ஆஃப் தி அபோவ். நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் கொடுக்கறது இல்ல. சரி, 32 என்ன சொல்ற? அப்படி 19 என்ன? நேரு. சரியா? சோ இந்த ஒவ்வொன்றும் பாராட்டுறது இருக்குல்ல, அரசியலமைப்பை வந்து இப்படி ஒருத்தர் பாராட்டினாரு, இப்படி ஒருத்தர் சொன்னாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 4 to 5 தான் இருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். சரியா? பிரியாம்பல வந்து ஐடி கார்டுன்னு சொன்னது யாரு? பல்கிவாலா. சரியா? அதுக்கப்புறம் வந்து ரூல் ஆஃப் லா அதை பத்தி சொன்னது யாரு? ரூல் ஆஃப் லாவை பத்தி சொன்னது ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்று சொன்னது வந்து ஏவி டைசி. என்னைய பல்கிவாலா. இதெல்லாம் நம்ம டக்குன்னு வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி யாரு கொட்டேஷன் கொடுத்தான்ட்டு. அவசர நிலை பிரகடனத்தை எங்கிருந்து காப்பி அடிச்சோம்? சோ இந்த காப்பி அடிச்சது இருக்குல்ல, பாரோடு அப்படின்றது, பாரோடும் சரி, அடிப்படையில் எப்படி உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி ஆஃப் த கான்ஸ்டியூஷனும் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேரண்டியா வரும்னு சொன்ன மாதிரி, அதே மாதிரி இன்னொரு செட் இருக்கு. என்ன செட்டுனா, முதல்ல பாத்தீங்கன்னா பார்ட், எத்தனை பாகங்கள், பாகம் 5 என்ன, பாகம் 4 என்ன, பாகம் 1 என்ன, பாகம் 20 என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு செட்டு. அடுத்த செட் வந்து அட்டவணை. சரியா?
அட்டவணை 11 என்ன, அட்டவணை 8 என்ன, அட்டவணை 7 என்ன, அட்டவணை 1 என்ன சொல்லிட்டு மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்கு? 12 அட்டவணை இருக்கு. சரியா? அந்த அட்டவணை கொஸ்டின்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாரோட் ஸ்டன்ஸ், எந்த விஷயங்களை எந்த நாட்டுல இருந்து நம்ம கடன் பெற்றோம் அப்படின்ற விஷயம். இது மூணு ஒரு காம்போ. இது மூணு ஒரு காம்போ. இந்த காம்போல இருந்து கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் கேரண்டியா 1 or 2 அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்துடும். ஒரு கொஸ்டின் இல்ல, கொஞ்சம் 2 கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துடும். அது எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லும் சரி. சரியா? எந்த இது கூட பிரியாம்பிளும் சேர்த்திங்க. பிரியாம்பிள், பார்ட்ஸ், ஸ்கெடியூல், பாரோடு, பிரியாம்பிள், இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு செட் கண்டிப்பா வந்துடும். ஸோ அப்ப இருக்கிற 25 பாகமா, 25 பாகம், 12 அட்டவணை. சரியா? பாரோ பண்ணது மொத்தம் ஒரு 7 நாடு வரும்னு நினைக்கிறேன். 7 கண்ட்ரிஸ் வரும். அந்த 7 கண்ட்ரிஸ், அப்புறம் பிரியாம்பிள் இருக்கக்கூடிய வரி மாறாம சொல்லுங்க அப்போ. பிரியாம்பிள் வரி மாறாம சாவரின், செக்குலர், சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி எழுதிங்க. SSDR LEFUI. பிரியாம்பிள மனப்பாடம் பண்ணணும். சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி சொல்லி கடைசியில் என்ன முடியும்? நவம்பர் 26 அன்று வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்தியராகிய நாம் அப்படின்னு ஆரம்பிச்சு SSDR LEFUI நவம்பர் 26 முடியும். என்னப்பா மனப்பாடமா தெரியுமா இல்லையா? இன்னொரு தெரியாம இருக்க கூடாது. என்ன ரேவதி மேம்? ஆமா. சோ டிபிஎஸ்பி உடைய பவர் என்ன? டிபிஎஸ்பினாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அரசு நெறிமுறை கோட்பாடு இல்லையா? சோ அரசு நெறிமுறை கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து கம்பல்சரி இந்த சட்டங்களை உருவாக்கணும்ன்ற ஏதாவது கட்டாயம் இருக்கா? கிடையாது. பிகாஸ் தீஸ் ஆர் நான் ஜஸ்டிஷியபிள் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரியா? சட்டத்தை வந்து அது செய்யும், அரசாங்கம் அதை ஃபாலோ பண்ணணும்ன்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அது ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் தான். அப்ப நம்ம நிர்வாக பணிகளுக்கு வேணா பயன்படுத்திக்கலாம். சரியா? என்ன பணிகள் பயன்படுத்திக்கலாம்? 21 என்ன கொஸ்டின் எப்படின்னு புரியுதா உங்களுக்கு கேள்வி? என்ன பணிகளுக்கு பயன்படுத்திக்கலாம்? இந்த மாதிரி நிர்வாக பணிகளுக்காக பயன்படுத்திக்கலாம். சரியா? அட்வைஸ் தானே அது, கம்பல்சரியா பின்பற்றணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அட்டவணை பேஸ் பண்ண கொஸ்டின். சரியா? சோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் அப்படித்தான். மேட்ச் த ஃபாலோயிங்கும் அந்த முன்னாடி ஒன்று சொன்ன பாத்தீங்களா, ஒன்னு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருங்க. சரியா? இப்ப 8 மொழி தான். 8 மொழி பாருங்க. D3. அப்போ Dல வந்து 3னா நமக்கு என்ன இருக்கு? இதுவும் தான் வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? மத்த செட்டு பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு டைமும் சேவ் பண்ணும், ஆன்சர் ப்ராப்பரா சொல்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு வந்து இது கொடுக்குது. இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, இப்ப நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணேன் இல்லையா, இதுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டினுக்கும் மேட்ச் த ஃபாலோயிங் எப்பயுமே இப்படி போங்க. சரியா? ஏன்னா இது மாதிரி வர்றது ரொம்ப நல்லது, உங்களுக்கு ஆன்சர் ப்ராப்பரா துல்லியமா கிடைக்கும். இப்பதான் பார்த்தா 8வது 22 மொழிகள் எங்க இருக்கு? இதுல எந்த மொழி இல்ல? இங்கிலீஷ்ல இருக்கா இல்லையா? ஸ்டெல்லா மேம் நீங்க சொல்லுங்க. 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழியில இங்கிலீஷ் இருக்கா? இங்கிலீஷ் இல்ல சார். ஹிந்தியும் சமஸ்கிருதம் இல்ல சார். உருது இல்ல சார். எல்லாமே இருக்கு. 22 மொழியில எல்லாமே இருக்கு. இங்கிலீஷ் மட்டும்தான் வராது. சரிங்களா? இங்கிலீஷ் மட்டும்தான் வராது. ஓகே. சோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நம்ம இந்தியாவில வந்து கூட்டாட்சி தன்மை, இதோடைய வித்தியாசம் என்ன? ஸ்ட்ரேஞ்ச்னஸ். இங்க வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் சென்டர் இருக்கு. இந்தியாவை கூட்டாட்சி நாடு, இந்தியா உண்மையில கூட்டாட்சி நாடு இல்ல. ஆனா நம்ம தான் சொல்லிக்கிறோம் கூட்டாட்சி நாடுன்ட்டு. சரியா? ஆர்டிகல் சொல்லுது. ஆனா அது காரணம் ஏன் அது வந்து இல்லாததுக்கு வாய்ப்பு என்னன்னா, அது அவனே கேட்கறான், என்னடா வினோதமான கூட்டாட்சி தன்மை இது அப்படி கேட்டா ஸ்ட்ராங் சென்டர். என்ன கூட்டாட்சி தன்மைனா என்ன இருக்கக்கூடாது? சென்டர் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்டேட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம சொல்றதா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கணும். அவன் அப்படி நடக்குது, அவன் சொல்றதான் நம்ம கேட்டு இருக்கோம்.
இப்ப நீட் ஒண்ணு மாத்த முடியுதா? நீட்டை மாத்த முடியல. இப்ப எவ்வளவு விஷயங்கள் அவன் சொல்றதை நான் ஃபாலோ பண்றேன் இல்லையா? அப்போ வந்து இது ஒரு வினோதமான கூட்டாட்சி. அப்படின்னா அது கூட்டாட்சிமா இல்லைன்னு அர்த்தம். அதனடா இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிறோம் பெருமையா, இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. எங்க இருக்கு? எங்கேயுமே இல்லை. சரி, அரசியலமைப்பிலே கிடையாது. ஆர்டிகல் 1 கிளியர்லி மென்ஷன்ஸ் இந்தியா as a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களின் ஒன்றியம் என்று தெளிவாக மென்ஷன் பண்ணுது. சரி, எது சொல்லுங்க, எது வந்து இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லுது? இப்பதானே பார்த்தோம். எங்க பார்த்தோம்? LEFUI பார்த்தோமா? எது? சோ இது பாருங்க, தேதி இது மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து வரக்கூடியது. ப்ராப்பரா எது மேட்ச் ஆகல அப்படின்ற ஒரு கொஸ்டின். ப்ராப்பரா மேட்ச் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட் இப்போ 26 தானே, 26 தான் வந்து அடாப்ட் ஆயிருக்கு. 24 கொடுத்துருக்காங்க. அப்போ டி வந்து ராங். அது கூட சியும் ராங். சியும் ராங். எது கரெக்ட்? 42 44 அரசியலமைப்பு வந்தது. அரசியல் அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்ப ஆட் ஆனது? 42ல இப்பதானே பார்த்தோம். சொரான் சிங் 42 தானே, 44 கொடுத்துருக்கான். சரியா? அப்போ 1 தப்பு, 2 ஒன்லி. எது கரெக்ட்? நீங்க 28ல பாருங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் நான் அந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. 3 and 4 மறுபடியும் எதெல்லாம் எங்க இருந்து எடுத்தாங்க? டிபிஎஸ்பி நமக்கு நல்லா தெரியும், அயர்லாந்து இருந்து எடுத்தாங்க இல்லையா? சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? மேட்ச் பண்ணிடலாம். அப்படி பண்ணாலே என்ன வருது? ஏவா டிவான்னு வருது. சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? we can found the answer. ஓகே, நிறைய ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஆமா, பாருங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ல நம்ம வந்து எடுத்தோன்னே போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் வந்து இது கரெக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறானா இல்ல இன்கரெக்ட் கொஸ்டின் கேட்கறானான்னு பாருங்க. நீங்க பாட்டு கரெக்ட் கொஸ்டினை பார்த்துட்டு அது வந்து கடைசியில இன்கரெக்ட்னு கேட்டிருப்பா, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கரெக்ட் மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் சில பிரச்சனைகள் வந்துடும். சரியா? பொதுவா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கரெக்டா கேட்க மாட்டான், எது தப்புன்னு கண்டுபிடிக்குமா. நம்ம பழக்க தோஷத்துல என்ன பண்ணிடுவோம்? சரியான இதை கண்டுபிடிச்சிருப்போம். சரியான கண்டுபிடிச்சு 2 3 கரெக்ட்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதனால அதை வந்து கொஞ்சம் நல்லா உன்னிப்பா கவனிச்சுக்கங்க. ரைட்டு. இதெல்லாம் வந்து இந்தியர்களுக்கும் பொருந்தும், வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 15 20 21 21 உயிர் சம்பந்தப்பட்டது. அப்போ கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அரெஸ்ட் பண்றது அதுவும் அப்படிதான். பாரபட்சம் பாக்குறது வந்து இனம் மொழி அப்படின்னு சொல்லி பாரபட்சம் பாக்குறது என்ன கேட்டிருக்கான்? கரெக்ட் கேட்டிருக்கான். ஓகேவா? அப்புறம் ஒன்லி தி சுப்ரீம் கோர்ட் வில் கிராண்ட் ரிட். ரிட் பாஸ் பண்ற யாரெல்லாம் பாஸ் பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட் மட்டும் தானே, ஹை கோர்ட் பாஸ் பண்ணும்ல. இப்பதானே பார்த்தோம் 32 226 ஹை கோர்ட்டும் வரும், சுப்ரீம் கோர்ட்டும் வரும்னு சொன்னேன்னா, அப்ப இதுவும் தப்பு. சரியா? 61வது சட்ட திருத்தம் வந்து வாக்குரிமையுடைய வயதை வந்து 21ல இருந்து 18 மாத்திருக்கு அப்படின்றான். சரியா? இதுதான் கரெக்ட். யாருடைய காலகட்டத்துல? ராஜீவ்காந்தி காலகட்டத்துல. ராஜீவ்காந்தி காலகட்டத்துல என்ன பண்ணாங்க? 61 வந்து 21ல இருந்து 18 வயசா மாத்தினது. சரியா? 14 15ங்கிறது வந்து வெள்ளக்காரனுக்கு, வெளிநாட்டவனுக்கு எதுக்கு தேவையில்லையே. 20 21 பொருந்தும். அதே மாதிரி சொத்துரிமை அப்படின்றது 300A, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா 42 44 44 அங்க மாத்திச்சான். சரியா? சோ பாலிட்டி வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேக்ஸ். சரியா? நம்ம இங்க முழுக்க முழுக்க நம்ம என்னத்த பேசிட்டு இருக்கோம்? நம்பர் தான் பேசிட்டு இருக்கோம். வருஷம், ஆர்டிக்கல் இல்லையா? ஸோ அதனால கான்செப்ட், அந்த நம்பருடைய கான்செப்ட் என்னங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மோர் கைண்ட் ஆஃப் மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. செக்குலரிசம், மதச்சார்பின்மை அப்படின்னு என்ன? மதச்சார்பின்மை அப்படின்றது என்ன சொல்ல வருது? ஒரு நாட்டினுடைய, இந்தியாவுக்குன்னு எந்த மதமும் இல்லை, இந்தியாவில எல்லா மதமும் இருக்கலாம், இங்க இருக்கவங்க எந்த மதத்தாலும் பின்பற்றலாம். சரியா? அதுக்கும் செக்குலரிசத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? இந்தியா எந்த மதத்தையும், இந்தியாங்கிற ஐடி கார்டுல வல்கேவர் என்ன சொல்றாரு? இந்தியாவோட ஐடி கார்டு வந்து என்னது? பிரியாமல்னு சொல்றாரா?
அப்ப இந்தியாவில ஐடி கார்டுன்னு இந்தியா ஒரு ஐடி கார்டு மாட்டிட்டு இருக்குன்னா அது பிரியாம்பிள் தான் மாட்டிட்டு இருக்கிற ஐடி கார்டு. அதுல வந்து என்ன கிடையாது, அதுல வந்து இந்தியாவுக்குன்னு எந்த மதமும் கிடையாது, அதான் சொல்லுவது. சரியா? அதுலயே ரெண்டு இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ் செகுலரிசம், நெகட்டிவ் செகுலரிசம். சோ இந்தியா is not a Hindu nation, or India is not a Christian nation, or India is not an Islamic nation. சரியா? இந்தியா இஸ் a secular nation. இந்தியாவிற்கு எந்த மதமும் கிடையாது. ஆனா எந்த மதத்தை வேணா ஆதரிக்கும். இட் கேன் சப்போர்ட்ஸ் எனி, சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பிற மதங்களை ஆதரிச்சதுன்னா அது பாசிட்டிவ், ஆதரிக்கலன்னா நெகட்டிவ். எப்படி இருக்கணும் ஆக்சுவலா? அமெரிக்கா எப்படி தெரியுமா? அமெரிக்கா பிற நாடுகள்ல பாசிட்டிவ் செகுலரிசமா நெகட்டிவ் செகுலரிசமா? டக்குன்னு சொல்லுங்க. என்ன எத்தனை கொஸ்டின் இருக்கு, நீங்க வந்து இப்போ இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நெகட்டிவ். நெகட்டிவ். நெகட்டிவ் இஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் செகுலரிசம். ஒரு நாட்டுக்குன்னா அந்த நாட்டுக்கு எந்த மதமும் இருக்கக்கூடாது, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எந்த மதத்தையும் அது சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது. அரசாங்கத்துக்கும் மதத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இருந்தாதான் அது கரெக்ட் வே ஆஃப் செகுலரிசம். சரியா? எந்த மதத்தையும் நாடு சாரவில்லை, எந்த மதத்தையும் ஆதரிக்கவும் இல்லை. அவன் மத ஃபாலோ பண்ணிக்க, அது நீங்க வந்து என்ன வேணா பண்ணிக்க. சரியா? அதுக்கும் நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, நாட்டு அதிகாரிகளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றதுதான் சரியான மதச்சார்பு. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நாட்டுக்கு மதம் இல்லை ஆனா நாங்க எல்லா மதத்தையும் ஆதரிப்போம் அப்படின்ற கோட்பாட்டுல நம்ம ஏத்திருக்கோம். இதுதான் பாசிட்டிவ் செகுலரிசம். ஆனா மற்ற நாடுகள் அப்படி கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் 29 மைனாரிட்டிஸ், 21 உயிர். சரியா? 16 வந்து 23 வந்து எக்ஸ்பிளாய்டேஷன். ஸோ இதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆச்சு. இந்தியா வந்து என்னது சொல்லுங்க? இப்பதான் சொன்னேன், ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது? இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்லுது. மாநிலங்களின் ஒன்றியம் தான். அதான் சொன்னேன், இட் இஸ் நாட் அ ஃபெடரல் கண்ட்ரி, இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டேட், இட் இஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் கிடையாது. இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். தெளிவா அப்டேட் எழுதிட்டு போயிருக்காரு. நம்முடைய பக்கம் பிரியாம்பிள், அதுக்கு அடுத்த பக்கத்தை ரெண்டாவது பக்கத்தை திருப்பின வரி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். இந்தியா என்பது ஒற்றையாட்சி தான். இட்ஸ் அன் யூனிட்டரி கண்ட்ரி வித் ஃபெடரல் ஆர்டிகல்ஸ். எங்க இருக்கு? இங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். யூனிட்டிங்கிற வார்த்தை வருது, இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தை வருது, சாவரிட்டிங்கிற வார்த்தை வருது. அப்ப இது பிரியாம்பிளா தான்டா இருக்கும் அப்படின்ட்டு. பிரியாம்பிள் அப்படியே இருக்கும். பிரியாம்பிள் என்ன சொன்னேன், எப்படி இருக்கும்? பிரியாம்பிள்ல SSDR தான் இருக்கும். இங்க எப்படி இருக்கு? SUI இருக்கு. அப்ப இது என்னது? இது DPSP வரக்கூடிய, சாரி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வரக்கூடிய வார்த்தை. இது கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. கன்ஃபியூஸ் ஆனீங்களா இந்த கொஸ்டின் போடும்போது? மதச்சார்பின்மைன்னு வருது, இறையாண்மைன்னு வருது, ஒற்றுமைன்னு வருது. ஆஹா, இதெல்லாம் பிரியாம்பிள்ல இருக்கிற வார்த்தையாச்சுடா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், அவசரப்பட்டு பிரியாம்பிள்ல போட்டுருவோம். சரியா? இன்வால்மெண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. தொழில்துறையில, நிர்வாகத்துறையில மக்கள் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து வந்து 42ல கொண்டு வந்திருப்பாங்க. கிராம பஞ்சாயத்தை உருவாக்கலாம் அப்படின்றது வந்து எதுல வரும்? சத்தியமா FR கிடையாது. FR வர வாய்ப்பே இல்லை. பிரியாம்பிள் இருந்துச்சா? பிரியாம்பிளும் கிடையாது. DPSPல இருக்கா? சரி, ஃபண்டமெண்டல் டியூட்டில இருக்கா? எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்கு? இப்பதான் சொன்ன 11 தானே இருக்கு. 11ல ஏதாவது இங்க ஏதாவது இருக்கா? அப்ப என்னதான் வரும்? பேலன்ஸ் இருக்கிறது என்ன? ஆமா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எத்தனை ஃபீமேல் மெம்பர் இருந்தாங்க? இதெல்லாம் ஃபேக்சுவலா டேட்டா. 15 பேர். சரியா? சைல்டு டெவலப்மெண்ட் சம்பந்தப்படாத விஷயம் எது? சைல்டு டெவலப்மெண்ட் சம்பந்தப்படாத விஷயம். சரியா? 18 என்ன? பட்டங்கள் ஒழிப்பு. பட்டங்கள். அதுக்கு பட்டத்துக்கும் சைல்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. ஓகே, அடுத்தது மன்னராட்சி எது எக்ஸாம்பிள்? சவுதி அரேபியா வந்து மன்னராட்சி. ஓகேவா? சவுதி அரேபியா மன்னராட்சி. ஓகே, அப்போ 40.
ஓமனும் மன்னராட்சி தான். ஓமனும் மன்னராட்சி தான். ஆனா இங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான் பாரு, கிளர்ஜின்னு கொடுத்துருக்கான் பாரு. ஏன் கிளர்ஜின்னா மத மத அமைப்புக்கு பேர் கிளர்ஜி. குருமார்கள், சரியா? குருமார்கள் மத குருமார்களின் ஆட்சி. அப்ப வந்து சிறுகுழு ஆட்சினா சைனா. அடுத்து ரூல் ஆஃப் கிளர்ஜினா வேட்டிகன். வேட்டிகன் உங்களுக்கு தெரியும் எதோடைய தலைநகரம்? கிறிஸ்தவத்தின் தலைநகரம் வந்து வேட்டிகன் இல்லையா? வேட்டிகன் இஸ் சிட்டி. அப்போ வந்து அது வந்து இந்த மத குருமார்கள் ஆட்சி B1. அடுத்து என்ன? மொனார்கிங்கிறது ஃபோர். அதே மாதிரி இண்டிவிஜுவல் ரூல் வந்து சவுதி அரேபியா. இண்டிவிஜுவல் ரூல் அதுவும் மன்னராட்சி தான். ஆக்சுவலா இண்டிவிஜுவல் ரூல் வந்து யார் ஆட்சி பண்றா? முகமது பின் சல்மான் தானே. ஆனா இங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. இது வந்து சவுதி அரேபியா மன்னராட்சி தான். ஏன்னா கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா தான். எப்படி இந்தியாவை ரிபப்ளிக்னு சொல்றோம்ல, இப்பதானே சொன்னேன். இந்தியா இஸ் ரிபப்ளிக், ரிபப்ளிகன் கண்ட்ரி. அதே மாதிரி கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா, ROI, இது வந்து கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா தான். அப்ப மன்னராட்சி தான். ஆனா இங்க வந்து என்ன பொறுப்பு அப்படின்னா முழுக்க முழுக்க முகமது பின் சல்மானுடைய ஆட்சியின் கீழே தான் இருக்கு. அவர் தான் மன்னர். மன்னர் கூட கிடையாது, அவர் வந்து மகுட இளவரசன், கிரவுன் பிரின்ஸ் தான். தெரியுமில்ல, பார்த்திருக்கீங்களா? MBS, அடிக்கடி MBS என்று அழைக்கப்படக்கூடிய முகமது பின் சல்மான் பார்த்திருப்பீங்களே. இவர் தான். இவர் வந்து யாரு? இஸ் அ கிரவுன் பிரின்ஸ், மகுட இளவரசன், டிஃபேக்டோ ரூலர் ஆஃப் சவுதி அரேபியா. டிஃபேக்டோனா என்ன அர்த்தம்? இந்தியாவோட டிஃபேக்டோ ரூலர் யாரு? ஒவ்வொரு நாட்டுக்கும் 2 ஹெட் இருப்பாங்க, டிஃபேக்டோ, டிஜூர். இந்தியாவுக்கு என்ன சொல்லுங்க பாப்போம்? பிரசிடென்ட். எது? டிஃபேக்டோ. டிஃபேக்டோங்கிறது பிரசிடென்ட். பிரைம் மினிஸ்டர். டிஜூர்னா தான் பிரசிடென்ட். டிஃபேக்டோ அப்படின்னா உண்மையான என்று பொருள். டிஜூர் என்றால் பெயரளவு என்று பொருள், மறந்துடாதீங்க. டிஃபேக்டோ என்றால் உண்மையான, உண்மையான தலைவன். எல்லா பொறுப்பும் யார்கிட்ட இருக்கோ அவன் தான் உண்மையான தலைவன். கரெக்டா? அப்ப இந்தியாவில் எல்லா பவர் யார்கிட்ட இருக்கு? குடியரசுத் தலைவர் இருக்கா? நீ பிரதமர் இருக்கா? பிரதமர்கிட்ட தான் இருக்கு. பெயரளவு தலைவர் யார்? பெயரளவு தலைவர் எல்லாம் இவர் பேர்ல நடக்கும். அரசியலமைப்பு ஃபுல்லா இவர் தான் இருக்கு. அப்படி ஜஸ்ட் நேம் தான். அப்ப டிஜர். சொல்ல புரியுதா? இங்க வந்து உங்களுக்கு சவுதி அரேபியா ஓமனும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான். ஓகேவா? ஓமன் இஸ் ஆல்சோ an monarchical state. அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உரிமைகள் எத்தனை வகைப்படும் சொல்லியிருக்கேன். உரிமைகள் 4 வகைப்படும். நடத்திருக்கேனா? இயற்கை உரிமை, அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட உரிமை இல்லையா, சட்ட ரீதியான உரிமை, அடிப்படை உரிமை. நடத்திருக்கேனா? இது 4 உரிமைகள் உள்ளனன்னு சொல்லியிருக்கேனா? அடிப்படை உரிமைகள் அப்படின்றது ஆர்டிக்கல் 12 35 வரைக்கும் இருக்கக்கூடிய இதுதான் அடிப்படை உரிமை. அரசியலமைப்புங்கிறது இன் கான்ஸ்டிடியூஷன். அரசியலமைப்புல அந்த சரத்து இருந்ததுன்னா அது அரசியலமைப்பு. சரியா? ஏதாவது ஒரு ஆக்ட் போட்டு உருவாக்கி இருந்தா அது வந்து லீகல் ரைட். சட்டம் போட்டு உருவாக்கி இருந்தா அது லீகல் ரைட். நேச்சுரல்ங்கிறது என்ன? நேச்சுரல் இஸ் சம்திங் which is inherently for humans. அது எங்கேயாவது எழுதியிருக்கணுங்கிற அவசியமே இல்லை. எங்கேயாவது எழுதியிருக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. சரியா? இப்போ அது வந்து இயற்கையிலே ஒரு மனுஷனா பிறந்தா ஜீவராசிக்கு என்ன இருக்கணுமோ அது இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். பாரபட்சமா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சாப்பிடலாம், எனக்கு பிடிச்ச நான் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அரசியலமைப்புல இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியா? அடிப்படையில் உனக்கு பிடிச்ச நீ சாப்பிடுற, இது இயற்கையிலே உன்னோட உரிமை தானே. அப்ப அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம என்ன சொல்றோம்? நேச்சுரல் ரைட்னு சொல்றோம். அப்போ உன்னுடைய அந்தரங்கள், உதாரணத்துக்கு இப்போ நான் பிரைவேட்டா 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள் என்னுடைய விஷயம், என்னுடைய பிரைவசி, அதை நீங்க வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அது நிஜத்துல உண்மைதானே? இயற்கையிலே உங்களுடைய தனிமை அப்படின்றது உங்களுடைய அந்தரங்கம்ங்கிறது உங்களுடைய உரிமை தானே. உங்க வீட்டுல ரூம்ல 4 செவத்துல என்ன நடக்குதுங்கிறத அடுத்து எட்டி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது அதை பாதுகாக்கணும் உங்க உரிமை தான். ஆனா அது அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கானா? சொல்லல. எப்ப சொன்னாங்கன்னா இப்பதான் சொன்னாங்க. 2016-17 தான் KS குட்டசாமி அவர்கள்
ஒரு வழக்கு போட்டு என்ன பண்ணாங்க, அது வந்து அடிப்படை உரிமையா மாத்திட்டாங்க, அந்தரங்க உரிமைங்கிறது. அப்ப புட்டசாமி அவர் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது அந்த மாதிரி ஒரு விஷயமே எங்க இல்ல, அரசியலமைப்புல இல்ல. அதுக்குங்கிறதுக்காக உரிமை இல்லைன்னு ஆயிராது. சரியா? நீங்க சொல்றது புரியுதா? அப்ப ஓட்டு வாக்களிப்பதுங்கிறது என்ன மாதிரியான உரிமை? ரைட் டு ஓட்டுங்கிறது என்ன சமத்துவத்தை கொண்டு வருது? என்ன சமத்துவத்தை கொண்டு வருது? அரசியல் சமத்துவத்தை கொண்டு வருது. எல்லாருக்கும் அரசியல்ல ஒரு பங்கு கொடுக்குது. சரியா? எல்லாருக்கும் அரசியல் எப்படின்னு புரியலையா? எப்படின்னு புரியலையா சொல்றேன். புரிஞ்சுச்சா? புரியலையா? சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், இது மூணு ஆங்கிள். சமூகம், அரசியல், பொருளாதாரம். இது மூணு பிம்பங்கள் மாதிரி. ஒரு நாட்டுல 3 பிம்பங்கள். இது 3 தான் இருக்கு. சரியா? இப்போ சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் 4 இட்லி சாப்பிடுறேன். சரியா? அதே மாதிரி அஜித்துக்கு 2 இட்லி தான் கொடுக்குறேன். ஏன்டா அப்படி 2 இட்லி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல வந்து நான் சிகப்பா இருக்கேன், அதனால எனக்கு 4 இட்லி. அஜித் கருப்பா இருக்காரு, அதனால 2 இட்லி அப்படின்னு சொன்னா, இதை வச்சா பிரிக்கணும் யாருக்கு எத்தனை இட்லிங்கிறது? எதை வச்சு பிரிக்கணும் யாருக்கு எத்தனை இட்லிங்கிறது? அஜித் ஸ்மால் பாய், அதனால பசிக்காது, 2 இட்லி போதும். இல்ல அஜித் ரொம்ப பசிக்கல, வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்காங்க, 2 இட்லி போதும் அப்படின்லாம் சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா கலரை சம்மந்தப்பட்டு இப்படிதான் அப்படின்னு சொன்னா அது என்ன பாதிக்குதுங்க? ஒருத்தனுக்கு கூடவும் ஒருத்தனுக்கு குறைவாவும் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேர் என்ன? என்ன தீபா சொல்லுங்க. இப்ப நான் ஒண்ணு பண்ணேன்ல, அதுக்கு பேர் என்ன? ஏற்றத்தாழ்வு. ஏற்றத்தாழ்வு. அதுக்கு பேர் ஏற்றத்தாழ்வு கிடையாது. நான் 4 இட்லி சாப்பிடுவேன். இப்ப மொத்தமா இங்க 6 இட்லி இருக்கு. சரியா? 6 வந்து நான் எப்படி பிரிக்கணும்? 3 மணா பிரிக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு 4 உங்களுக்கு 2ன்னு சொல்லிட்டு நான் இப்ப பிரிச்சேன்னா, இதை பாக்குறவன் என்ன சொல்லணும்? அது என்னன்னு சொல்லுவீங்க? என்னையா அது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லுவீங்க? வாட் இஸ் தட்? அநியாயமா இருக்கு. அநியாயமா இருக்கு. அதுக்கு பேர் அநீதி, இன்ஜஸ்டிஸ். புரியுதா? அதுக்கு பேர் என்ன? இன்ஜஸ்டிஸ். அது என்ன அடிப்படையில் நான் அதை சொல்றேன்? இந்த அநீதின்னு சொன்னேன்ல, இப்ப எந்த அடிப்படையில நான் சொன்னேன்? நான் சிகப்பா இருக்கேன், அவர் கருப்பா இருக்காருன்னு சொன்னேன். அப்ப அந்த சிகப்பு கருப்பு உயர்வு தாழ்வுங்கிறது வந்து எல்லா சிகப்பு கருப்புன்ற உயர்வு தாழ்வு வந்து என்ன அடிப்படையிலானது? சமூக அடிப்படையிலானது. அப்ப அது வந்து சமூக அநீதி. சொல்றது இல்லைங்கதா? இல்ல இப்ப சார் இப்ப வந்து இல்ல நான் பணக்காரன், அதனால நான் 4 இட்லி சாப்பிடுவேன், ஏழை 2 இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அது எதன் அடிப்படையில் அந்த அநீதி நான் பண்றேன்? பொருளாதார அடிப்படையில பண்றேன். புரியுதா? பொருளாதார அடிப்படையில, அதாவது எல்லாருக்குமே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தா அது எக்கனாமிக் ஜஸ்டிஸ். எல்லாத்துக்கும் சமூக அந்தஸ்தை சரியா கொடுத்தீங்கன்னா அது சோசியல் ஜஸ்டிஸ். எல்லாரையும் அரசியல்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். நீதின்றது என்ன? சரியான விஷயத்த செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் நீதி. சரியான விஷயத்த செய்யலைன்னா அதுக்கு பேர் அநீதி. அதுக்கு என்ன எத்தனை ஆங்கிள் இருக்கு? பிம்பங்கள் இருக்கு. 3 பிம்பங்கள் இருக்கு, மறந்துடாதீங்க. ஒண்ணு சமூகம்ன்றது தெரியும்ல, மதம், மொழி, நிறம், உடை, உணவு, இதெல்லாம் எதுல வரும்? இதெல்லாம் நம்ம அதாவது கல்ச்சுரலா பேசுனீங்கன்னா அது என்ன சொல்லலாம்? கல்ச்சுரலா, கலாச்சார அடிப்படையில ஒண்ணு சொல்றீங்கன்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம்? கல்ச்சுரல் லைஃப். இப்ப நான் தான் செருப்பு போடணும், நீ செருப்பு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன்னா அது வந்து என்னது? சோசியல் ஜஸ்டிஸ். என்கிட்ட பணம் இருக்கு அதனால நான் செருப்பு பண்ணிக்கிறேன், உன்கிட்ட பணம் இல்ல அதனால நீ செருப்பு போடல, பணம் இருக்கிறவன் செருப்பு பார்த்து செருப்பு போட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னா அது வந்து என்னது? அது எக்கனாமிக் இன்ஜஸ்டிஸ். ஏன்னா சம்பாதிக்கிற வாய்ப்பை நான் கொடுக்கல. சம்பாதிக்க வாய்ப்பு வந்து ஒரு அரசாங்கம் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? என்னையா ரொம்ப சார் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு சார்ன்றீங்களா? அது அப்படிதான் இருக்கும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மனப்பக்குவம் வேணும். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்க. ஓட்டு போறது அரசியல், அதனால ஓட்டு போறது அரசியல் சமத்துவம்னு வச்சுக்கலாம். இது தவறான ஸ்டேட்மெண்ட்.
இது கோர்ட்ல நிரூபிக்க முடியாது, கோர்ட்ல போய் கேட்க முடியாது. இது அமெரிக்கால இருந்தா வந்துச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ங்கிறது டிபிஎஸ்பி எங்க வந்துச்சு? அயர்லாந்துல இருந்து வந்துச்சு. அதானே பார்த்தோம் நம்ம. அயர்லாந்து டிபிஎஸ். ஆமா. அப்ப அமெரிக்கான்னு கொடுத்துருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா அமெரிக்கா தானே. அப்ப அது தப்பு இல்ல. அடிப்படை கடமை எங்க வந்துச்சு? அடிப்படை கடமை ரஷ்யால இருந்து, ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து வந்துச்சு. வெரி குட். இப்ப எத்தனை இருக்கு கரண்டா? 10 11 10ன்னு கொடுத்துருக்கா. தப்பா? தப்பு. இதுல எது வந்து ஒற்றையாட்சி முறை? எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னா கூட்டாட்சி தத்துவம். சரியா? பைக்காம இரண்டு இதுல எது வந்து ஒற்றையாட்சி முறை? இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. சரியா? ஒரே இந்தியாவில வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு தனித்தனி நீதிமன்றம் கிடையாது. சரியா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்தியால இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி இருக்கு. உதாரணத்துக்கு இந்தியால எது பெரிய நீதிமன்றம் அப்படின்னு கேட்டா சுப்ரீம் கோர்ட். அதுக்கப்புறம் 25 நீதிமன்றங்கள் அதுக்கு கீழே தான் வருது. அதுக்கு பேரு உயர் நீதிமன்றங்கள். எத்தனை ஹைகோர்ட்ஸ் இருக்கு? அந்த ஹைகோர்ட் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், முன்சிஃப் கோர்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு கீழே தான் வரும். அப்போ எல்லாமே எது கீழே தான் இருக்கு? ஒண்ணுக்கு கீழே தான் இருக்கு. சரியா? அதனால இது வந்து என்னது? இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல யூனிட்டரின்னு கூட சொல்லலாம். ஒருத்தன் கீழே இன்னொருத்தன் அப்படின்னு சொன்னாலே யூனிட்டரி தானே. ஒற்றை அதிகாரத்தில் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொன்னா மத்தவங்க கப் சுப்புன்னு கேட்கணும். ஆனா இந்தியால இப்ப வந்து இந்தியா எடுத்துட்டீங்கன்னா இந்தியால சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அதுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கா? 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இப்படிதான் இருக்கா அப்படின்னா ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் இப்படிதான் இருக்கு. சரியா? ஆர்டிகல் 1 படி இப்படிதான் இருக்கு. இப்படி இருந்தா அதுக்கு பேர் தான் யூனிட்டரி. இப்படி இல்லாம இங்க சென்டர் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியா இருக்கு. இப்படி இருந்தா அதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஃபெடரல். இது எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து சென்ட்ரல் உருவாக்கி இருக்கு. சரியா? அதே மாதிரிதான் இந்த இது வந்து அமெரிக்கா, யுஎஸ்ஏ, இது இந்தியா. ஓகேவா? அப்போ இந்தியால வந்து எப்படி இருக்கு சுப்ரீம் கோர்ட்? இன்டெகிரேட்டடா இருக்கு. So it is not an unitary aspect. It is a unitary aspect. It is not a federal aspect.